சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் ஆங்கில புத்தாண்டு 2024 அன்று காலையில் எழுந்ததும் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் பார்த்து அன்றைய நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் சேரக்கூடிய வருடமாக நிச்சயமாக அமையும். அதை பற்றின முக்கியமான பதிவு தான் இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு பணம், பொன், பொருள், காசு அப்படின்னு எல்லாமே சேரணும், எல்லா கஷ்டங்களும் நீங்கணும், வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் தீரணும், நாங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வெற்றியாக முடியணும் அப்படின்னு எல்லோருடைய மனதிலும் ஏக்கங்களும் கனவுகளும் நிச்சயமாக இருக்கும். அதனால தான் ஒரு வருடம் பிறந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எதற்காக அப்படின்னா, இந்த வருடமாவது எங்களுடைய வாழ்க்கை மாறுமா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய மனதிலும் ஒரு நிச்சயமான ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். எல்லோருக்குமே இந்த வருடம் நிச்சயமாக நல்ல வருடமாகத்தான் அமையும். அதனால் முதல் நாள்லேயே நம்ம செய்கிற செயல்களாக இருக்கட்டும், நம்மளுடைய யோசனைகள், நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்துமே நல்ல விதமாக இருந்தால் தான் அந்த வருடம் முழுக்க நமக்கு ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக பாசிட்டிவாக மாறும். அதனால் முதல் நாள்லேயே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட நம்ம பாசிட்டிவாகவே இருக்கணும். கண்டிப்பாக இந்த வருடம் எனக்கு நல்ல வருடமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் என்றைக்குமே எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அந்த நாளில் நம்ம வச்சுக்கக்கூடாது. அன்றாவது காலையிலேயே நீங்கள் எழுந்து அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 to 6 அந்த நேரத்தில் எழுந்து பெண்கள் வீட்டில் பூஜை செய்கிறது, இது இன்னும் அந்த வீட்டை மேன்மைப்படுத்தும், சுபிக்ஷம் அடைய வைக்கும். அதனால் கட்டாயமாக மற்ற நாட்களில் நீங்கள் எழுந்து பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு நாள், அதாவது வருடத்துடைய ஒரு நாள்லையாவது கண்டிப்பாக எழுந்தேங்க அப்படின்னா மற்ற நாட்கள் நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுக்கான என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நிச்சயமாக இன்று கிடைக்கும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வருடத்துடைய தொடக்க நாள்லையே நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்மளுடைய கோரிக்கைகள் வைக்கும்போது கடவுள்கிட்ட கண்டிப்பாக அந்த இறைவன் நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பார். வாசல்ல அழகாக கோலமிட்டு வீட்டுடைய நிலைவாசல்ல நீங்கள் பூஜை செய்து அந்த நிலைவாசல்ல விளக்குகள் ஏற்றி வைத்து இந்த வருடத்தை நீங்கள் பிரகாசிகமாக நம்ம ஆரம்பிக்க வேண்டும். காலையில் எழுந்ததுமே வீட்டோட வாசலில் போயிட்டு நின்றுட்டு நீங்கள் துடைப்பத்தை எடுத்துகிட்டு போகாமல் முதல்ல நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், குளித்து முடிச்சுட்டு நீங்கள் போனாலும் சரி, இல்லைன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் கதவை திறந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், முதல்ல நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், மனசார மகாலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்கள் கதவை திறந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தண்ணீர் தெளித்துட்டு நீங்கள் துடைப்பத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கூட்டிக்கலாம். அதனால் முதல்லையே போய் என்ன பண்ண வேணாம், நிற்க வேண்டாம், துடைப்பத்தை எடுத்துகிட்டு. அதனால் முதல்ல நீங்கள் மனதில் எல்லாத்தையுமே வேண்டி இந்த வருடம் முழுக்க மகாலட்சுமியே நீங்கள் வீட்டில் எங்களுடைய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி எங்களுக்கு எல்லா செல்வ வளங்களையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். ஏன்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம வாழ்க்கையில் முக்கியம். அதனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை நினைத்து நம்ம இறைவன்கிட்ட வழிபாடு செய்யணும். அதோட நம்ம காலையில் எழுந்ததுமே இந்த ஒரு பொருளை நம்ம பார்க்குறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம், அந்த வருடத்துடைய முதல் நாளை ஆரம்பிக்கிறோம். ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு வைபோடு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு அதிர்ஷ்டத்தை நமக்கு சேர்க்கும். அதனால் சில பொருட்களை நம்ம பார்க்குறது மூலமாக அந்த நாள் மட்டும் இல்லை, அந்த வருடத்துடைய முழுவதுமே நமக்கு அதிர்ஷ்டகரமாக மாறும். சரி, அந்த பொருள் அப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, காலையில் எழுந்ததுமே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து எழுதுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருள் அதில் ஒன்று தான் இந்த உள்ளங்கை. அதனால் நீங்கள் காலையில் எழுந்ததுமே நீங்கள் மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்து இந்த வருடத்தில் இருந்தாவது என்னுடைய எல்லா கஷ்டங்களும், என்னுடைய எல்லா பண கஷ்டங்களும், கடன் பிரச்சனைகளும் தீரணும், நீங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுடைய எல்லா செல்வங்களையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல உங்களுடைய உள்ளங்கையை பாருங்கள். அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் முந்தைய நாள்லேயே வச்சிடுங்க.
சரி, என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. சின்ன தட்டாக இருந்தாலும் சரி, இல்லை போதுமான அளவுக்கு மீடியம் சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட என்ன காசு இருக்கோ, ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் சரி, அந்த 10 ரூபாய் நோட்டாவது அதில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காலையிலேயே நம்மளுடைய அந்த பணத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக பண வரவு நிச்சயமாக அதிகரிக்கும். அதனால் பணம் அல்லது சில்லற காசு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து வைத்துக்கலாம். இல்லை தங்க மோதிரம், தங்க ஆபரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்து வைக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைப்படுது இந்த வருஷத்தில் அப்படின்னா அதை யோசிச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களையும் நீங்கள் அது வைக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன விருப்பங்கள் இருக்கோ, என் வாழ்க்கையில் நான் இதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொருள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். நீங்கள் மங்களகரமான பொருட்கள், விரலி மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைத்துக்கலாம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள், கல் உப்பு, டைமண்ட் கல்கண்டு, இல்லைன்னா துவரம் பருப்பு இந்த மாதிரி பொருட்களையும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள். அப்புறம் முக்கியமாக பழங்கள், உங்கள்கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து வைத்துக்கலாம். திராட்சை, ஆரஞ்சு, ஆப்பிள், இல்லை மாதுளம்பழம் எதுனாலும் நீங்கள் வைத்துக்கலாம். இந்த மாதிரி வைத்து நீங்கள் பூஜை அறையில் வைத்துட்டு காலையில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த நாளுடைய ஆரம்பத்தில் நம்ம இதை செய்யும்போது, இதை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் மனமுருகி வேண்டுங்க. இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும், எங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போட மாறணும், எங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், எல்லா பொன் பொருள் காசு எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி இந்த வருடம் எல்லாமே எல்லா நாட்களுமே நல்லபடியாக மனமுருகி நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கும்போது அவர்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வத்தை மறக்காமல் நீங்கள் வணங்குங்க. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.